அப்படி துண்டை போட்டு எம்ஜிஆரை பார்த்தவன் இன்ன வரைக்கும் எம்ஜிஆருடைய ரசிகன் மட்டும் இல்லை, தொண்டனா இருக்கான். அவனுக்கு தெரிஞ்ச அரசியல்ல 10% விஜய்க்கு தெரியாது. ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள விஜய் போறாருன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு சைடு வந்து மக்கள் இருப்பாங்க. இதை போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இஸ் இட் பாசிபிள், ரைட்? இந்த ஒரு விஷயத்தை ஏன் தாவேகா சைடு நடக்கவே மாட்டேங்குது? இல்ல, அது கிடையாது. பரம்பூர்ல பேரிகேடு போட்டாங்க, எகிரி குதிக்கிறாங்க. பொண்ணு ஆணு 2 பேரும் எகிரி குதிக்குது. போலீஸ்காரன் என்ன பண்ணுவான்? மக்கள் வான்ற உனக்கு என்ன பிரச்சனை? நீ யாரா வேணாலும் இருந்தாலும் வேனை விட்டு இறங்கி நடக்கணும். என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, யாரும் விட்டுருங்க. என்ன பாத்துட்டீங்களா? இப்போ விஜய் வந்துட்டு எங்க போனாலும் கூட்டம் கொடுத்துட்டு இந்த ஊடகத்துல எல்லாம் புழுவிட்டு இருந்தாங்க. அப்ப இங்க இருந்துட்டு புதுச்சேரி போனாரு, எங்க இருந்துட்டு அந்த ஜனம்? மாமல்லபுரம் போனாரு, எங்க வந்துச்சு ஜனம்? முதல்ல இந்த வண்டியில அந்த ஆதவ அர்ஜுன ரெட்டி, அப்புறம் அந்த மாபெரும் தலைவரான புஷி ஆனந்த், இவங்களையெல்லாம் ஏத்துறதை இறக்கி விட்டுட்டு இவங்க சொல்றாங்க பாதுகாப்பு குறைபாடு. நான் சத்தியம் மட்டும் சொல்றேன், விஜய்க்கும் தாவேகாக்கும் கொடுத்த அளவிற்கான பாதுகாப்பு எம்ஜிஆருக்கு கூட கொடுக்கப்படவில்லை. இதான் உண்மை. இவங்க வந்துட்டு அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ் அப்படின்றத விட அன்பிரிப்பேர்டு ஃபார் பாலிடிக்ஸ். நீங்க சொன்னீங்கல்ல ஒரு விஷயம், நம்மள வந்து அதாவது மோனலிசா பெயிண்ட்டை வந்து கையில வாங்க முடியாது அப்படிம்பாங்க, ஒரிஜினல் பெயிண்ட்டை. அது அங்கேயிருந்து பாக்குறதுல தான்டா அழகு. அதே மாதிரிதான் இவங்களை அப்படி வச்சு அப்படி பின்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை வச்சே நம்ம கடந்து போயிடலாம். பிம்ப கட்டுமான அரசியல் ரொம்ப ஆபத்தானதுங்க. அது என்ன அப்படின்னம்னா, இப்போ விஜய் வந்துட்டு எங்க போனாலும் கூட்டம் கொடுத்துட்டு இந்த ஊடகத்துல எல்லாம் புழுவிட்டு இருந்தாங்க. அப்ப இங்க இருந்துட்டு புதுச்சேரி போனாரு, எங்க இருந்துட்டு அந்த ஜனம்? அப்ப அங்க இருந்துட்டு அடிக்கடி இது மாமல்லபுரம் போனாரு, எங்க வந்துச்சு ஜனம்? அப்ப நீங்க கூட்டுறீங்க, இதான் உண்மை. அதுல வேற நாங்க வந்து காசு கொடுத்து ஆட்களை கூப்பிடுறது இல்ல, அதெல்லாம் சிபிஐக்கு தெரிஞ்சு போச்சு. கூட்டம் வந்தவங்க செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்ட உடனே எப்படி போடுங்க? 300 ரூபா கொடுத்தாங்க, போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்கறேன்னா, லீவ் ஆல் திஸ் திங் அசைட். இப்போ இன்னைக்கு வந்துட்டு 14 நாள் இருக்குது உங்களோட டிஸ்போசல்ல. எப்படி நீங்க வந்துட்டு வராது இருக்கீங்க மக்கள் மத்தியில? நாளைக்கு நீங்க போறீங்க. ஸோ 2 விஷயம் தான். ஒண்ணு, உங்களுக்கு தோல்வி தெரிஞ்சுட்டு இருக்கலாம். இது விஜய்க்கு வந்துட்டு ஒரு மன விரக்கத்தை கொடுத்துருக்கோம், அப்செட். அதனால இவர் வந்துட்டு செய்யாத இல்ல, இவருக்கு உடல் ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவ்வளவுதான். ஓகே. ஏன்னா இல்லாட்டி இப்போ ஆதவ அர்ஜுனா ரெட்டி ஏமாத்துற அளவுக்குலாம் விஜய் ஒரு ஆள் கிடையாதுங்க. ஓகே, இவருக்கு தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு விஷயம் ஆமா இருக்குது, மனதளவிலே உடல்நிலையிலே ஒரு விஷயம் ஏற்படுது. நீ மக்கள் வித்துல வான்ற உனக்கு என்ன பிரச்சனை? நீ யாரா வேணாலும் இருந்தாலும் வேனை விட்டு இறங்கி நடக்கணும். ஆமா, நடக்க வேணாங்க, விட்டுருங்க. அந்த இடத்துக்கு தான் வரவே வேணாம். நீ போய்கிட்டே இரு, என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, யாரும் விட்டுருங்க. என்ன பாத்துட்டீங்களா? இது ஒன்று சொல்லுங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள விஜய் போறாருன்னு வச்சுங்க, ரெண்டு சைடு வந்து மக்கள் இருப்பாங்க. இதை போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இஸ் இட் பாசிபிள், ரைட்? இந்த அளவுக்கான பர்மிஷனும் ஒத்துழைப்பும் போலீஸ் சைட்ல இருந்து கொடுப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஏன் தாவேகா சைடு நடக்கவே மாட்டேங்குது? இல்ல, அது கிடையாது. அது இப்போ பரம்பூர்ல பேரிகேடு போட்டாங்க, எகிரி குதிக்கிறாங்க. பொண்ணு ஆணு 2 பேரும் எகிரி குதிக்குது. போலீஸ்காரன் என்ன பண்ணுவான்? போலீஸ்காரன் அடிக்க மாட்டான். பரப்புரையை பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரன் அடிக்கவே மாட்டான். ஏன்னா அது ஒரு போராட்டம் கிடையாது, ஆர்ப்பாட்டம் கிடையாது. அந்த இடத்துல பேச போறாரு ஒரு தலைவர், பேசுறவொன்னு அகல போறாரு, அவரும் ஜாலியாக கேட்டுட்டு தான் இருக்க போறாரு. போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு 70 வயசு, நான் ஏகப்பட்ட அரசியலை பார்த்துருக்குறேன். அதனால இதெல்லாம் ஒன்றும் சும்மா பேச்சு. இதெல்லாம் இவங்க சொல்றாங்க பாதுகாப்பு குறைபாடுன்னு. நான் சத்தியம் மட்டும் சொல்றேன், விஜய்க்கும் தாவேகாக்கும் கொடுத்த அளவிற்கான பாதுகாப்பு எம்ஜிஆருக்கு கூட கொடுக்கப்படவில்லை. இதான் உண்மை. எம்ஜிஆருக்கு பர்மிஷன் கூட கொடுக்கப்படல, விஜய்க்கு. அப்படி என்ன விஜய் பண்ணிட்டாங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு சேலத்துல இவர் அப்படியே மக்களை வெயில நிக்க வச்சு பேசணும். உடனே அடுத்த முறை அதுக்குள்ள எஸ்ஓபி வந்துருச்சு. இந்த கோர்ட்டு சொல்லி தமிழக அரசு போட்ட எஸ்ஓபியில வெயில எல்லாம் நிக்கிறது அனுமதி. இவன் அங்க ஒருத்தர் செத்து போயிட்டான். இவனுக்கு வந்துட்டு உடனே ஏதோ நோய் வாய்ப்பட்டாரு, ஆர்ட் வீக்கெல்லாம் சொல்லிவிட்டாங்க. ஆமா. ஸோ வேலூருக்கு வரும்போது ஷெட்டை போட்டுருந்தாங்க. இதெல்லாம் ஆதவ அர்ஜுனாவுடைய செலவு தான். ஷெட்டை போட்டு எல்லாம் சேரை போட்டு உட்கார வச்சுடுறோன்னு. அதுதான் இவங்களுக்கு கடுப்பான விஷயமே. அது ஒரு கூடுதலா ஒரு 50 லட்சம் செலவாயிருக்கலாம். அதுதான் இவங்களுக்கு கடுப்பாயிட்டு, எங்க மேல மட்டும் திணிக்கிறீங்களா, எங்களை மட்டும் திணிக்கிறீங்களா? நீ உன் தலைவன் தானே 12 மணிக்கு வந்து பேசுற. 12 மணிக்கு பேச உங்களுக்கு தானே இப்படிப்பட்ட ஒரு கூட்டம். அது ஒருவேளை அந்த கிரக நிலைகள்லாம் வந்துட்டு சரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அது விஜய் கடைபிடிக்கிறாரா என்ன இழவுன்னு ஒன்றும் தெரியல. கிரக நிலைகள் வந்துட்டு டெய்லி நல்லா இருக்காது. அது காலங்காத்தால 7:30 மணிக்கு ஊத ஆரம்பிச்சிடுறாங்க.
6:40 ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு இந்த ராசியின்படி, அந்த நட்சத்திரத்தின்படி, இந்த திசையின்படி ஃபாலோ பண்றாரா சார்? எவனுக்கு தெரியும்? தெரிஞ்சாதான் நம்ம ஏன்னா இந்த செய்தி அடிக்கடி டெய்லி பேசுறேன் ஐயா. இப்படி ஒண்ணு தெரிஞ்சதுன்னா தான் கான்கிரீட்டா நான் சொல்லிடுவேன், விஜய் இந்த கிரகம்லாம் கிடையாது, கிரகம்லாம் தான் எதிரில் வந்திருக்குது. செல்வி செல்வி ஜெயன், நான் ஜோக்குக்காக பேசல, இல்ல இல்ல நம்ம 2 பேருமே சீரியஸா தான் இருக்கு. ஆமா ஆமா பயமா இருக்கு சார். ஒரு கல்ட்டுங்கும் போது அது கஷ்டமா இருக்கு. ஆமா 96 தேர்தல் அப்பங்க நண்பர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நானும் போயிட்டேன். அங்க ஒரு மலையாள ஜோதிடர், டாப் ஜோதிடர், அவர் சொல்றாரு ஜெயலலிதாவுக்கு இப்ப குரு திசை போகுது, ஜெயலலிதா தான் ஜெயிக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. உடனே சரிங்க, ஜெயலலிதா ஜெயிக்கும் சொல்றீங்களே, ஓட்டு போடுறவங்களுக்கு எல்லாம் என்ன திசைன்னு நான் கேட்டேன். அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துச்சு. அந்த ஜோதிடருக்கு கோவம் வரல, மற்றவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துச்சு. அதெல்லாம் கிடையாது, நட்சத்திரம் ஒண்ணுத்த பேசுது அப்படின்னோம்னா அதான். நான் கூட என் நண்பனை கேட்டேன், அப்படின்னா நண்பா சாமி படத்தை இறக்கி நட்சத்திர படத்தை மேல மாட்டு அப்படின்னு. கோவம் வந்துட்டு உடனே என்ன இன்னொரு நண்பன் சொல்ல, நீங்க இருக்க வேணாம் நீ வா அப்படின்னா. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஜெயலலிதா அந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் இங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஜெயலலிதா படுதோல்வி, அது தொகுதியிலே தோத்து போச்சு. எங்க போச்சு குரு? நக்கிக்கிட்டு போயிடுச்சுல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, ஓட்டு போட போறவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அனுபவிச்சான்? ஸ்டாலின் இவ்வளவு பண்றேன், நான் இவ்வளவு செஞ்சேன் அப்படின்னு ஒரு தொகுதியில போட்டு வாசிக்கிறாரு, பெரட்டுறாரு, உருட்டுறாரு, எவ்வளவு விஷயம் சொல்றாரு ஸ்டாலின். இவ்வளவும் மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருச்சு. 5000 ரூபா கொடுத்தாங்க சிரிச்சாங்க, 8000 ரூபா கொடுத்தாங்க சிரிக்கிறாங்க. இவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கிற மனுஷன் ஒரு நாளைக்கு 2 இடத்துல அப்படி பேசுறாரு. கொஞ்சமாவது அதுல இருந்து நீங்க பாடம் எடுத்துக்க வேணாவா? அவர் என்ன ஜோதிடத்தை நம்பிட்டு போயிட்டு இருக்கிறாரு? இல்ல எடப்பாடி பழனிசாமி ஜோதிடத்தை நீங்க நம்புறதா இருந்ததுன்னா விஜய் முதல்ல அதை தூக்கி போடுங்க, நீங்க பாட்டுக்கு போங்க. தீதலும் நன்றும் பிறத்தர வாரா, செய்ய வேண்டியதை செய், இது கீதை. இவ்வளவுதான் விஷயம். செஞ்சதுக்கான பலன் இருந்துதான் இருக்கும். ஒரு கட்டையை பொழந்தது தான், பெனிஃபிட் அடிச்சுட்டல்ல, அவ்வளவுதான். ஸோ இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி அக்ரூட் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நீ போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஒரு நாள் வந்துட்டு 9 நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுனா என்னது அதெல்லாம்? அப்போ பிரச்சனை என்னன்னா, விஜய் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை விஜய்க்கு இருக்கிறத தெரிஞ்ச அவருக்கு வெளியில இருக்கிற அவர் சுத்தி இருக்கிறவங்க மேனிப்புலேட் பண்றாங்க. இதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, வெளியில சதி நடக்குது, கட்டுமானம் பண்றாங்க, கட்டுமானம் பண்றாங்க, கட்டி போடுறாங்க, என்ன ஏதாவது இதுவா செய்வனை செய்யறாங்க. இப்போதைக்கு இருக்கிறது ஃபுல்லா எலெக்ஷன் கமிஷன் கையில இருக்கு, எதுவுமே பண்ண முடியல. இல்லைங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு ஒரு ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை கொடுத்துட்றான். இன்னைக்கு விஷயமே என்ன அப்படின்னம்னா, ஒரு ஆப்பை கொடுத்துறான்னா ஆப் தான் செயல்பட போகுது. நம்ம எவ்வளவு பேர் ஆப்பை நம்பி பணத்தையே வச்சு டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க எனக்கு போட போறீங்க பணம், அது ஆப்ல தான் போடுறீங்க இல்லையா? நான் என்ன உட்காந்து எண்ணினா இருக்க போறேன்? ஒண்ணும் கிடையாது, முடிஞ்சு போச்சு. அப்போ இவ்வளவு தூரம் நடக்கிறது ஆப் தெரியாது, திமுக காரம் பண்றான்னு சொல்லிட்டு அவன் ஆதரிச்சுனா குற்றச்சாட்டு. எது பண்ணாலும் திமுக. ஆமா, எதனா ஒரு கிளாஸ் பீஸ் பாத்தீங்களா? திமுக எல்லாத்துக்கும் 1 மணி நேரம் உடஞ்சு, 1 மணி நேரத்துல உடஞ்சு போச்சு கதை குட்டுலாம். அதாவது இடையில இந்த கேஸ் விஷயத்துக்கே இவரு பேசியிருந்தாரு, விஜய் பேசும்போது, இங்க உள்ளவங்களோடு இதுக்கு தயாரா இருந்தாரு. எப்படி தயாரா இருக்கும்? அது 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 ஜியோ பாலிடிக்ஸ், அது அங்க நடக்கக்கூடியது இல்லைங்க. அது 1 மணி நேரம் அவர் கூட வர்றவங்க பேசிட்டு வர்றது. இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் பேச போகும்போது அவர் போறாரு அப்படின்னோம்னா கூட ஒருத்தரை ஏத்திக்கிறவாரு. நாவல் நெடுஞ்செழியனையோ ராசாராமையோ ஏத்திக்கிட்டு, அண்ணன் இந்த பிரச்சனையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படிதான் அவர் போய் பேசுறாரு. ஏன்னா தான் சொல்றக்கூடிய சொல்லுக்கு தான் பெரிய மரியாதை மக்கள் மத்தியில் இருக்க போகுது. நெடுஞ்செழியனும் பேசலாம், ராசாராமும் பேசலாம், பாவு சண்முகம் பேசலாம், தம்பி ஐயா நம்மளுக்கு அண்ணன் காளிமுத்து பேசலாம். அவங்களாம் பேசுறதெல்லாம் இல்லை, எம்ஜிஆர் என்ன சொன்னாரு அப்படின்றதான் முக்கியம். அப்ப அந்த மாதிரி விஜய் என்ன சொல்றாரு அப்படின்றது தானே எதிர்பார்ப்பான் ரசிகனும் மக்களும் யாரோ. அப்ப அது தெரிஞ்சுக்கிட்டு கூட ஒருத்தரை ஏத்திக்கிட்டு என்னப்பா பிரச்சனை அப்படின்னோம்னா அவர் இவரு சொல்லிட்டு போறாரு, நாஞ்சில் சம்பத் சொல்லிட்டு போறாரு, செங்கோட்டையை சொல்லிட்டு போறாரு கார்ல. முதல்லங்க இந்த வண்டியில அந்த ஆதவ அர்ஜுன ரெட்டி, அப்புறம் அந்த மாபெரும் தலைவரான புஷி ஆனந்த், இவங்களையெல்லாம் ஏத்துறதை இறக்கி விட்டுட்டு நீங்களாம் அப்படியே நேரா வந்துருங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மாதிரி நேரா அங்க வந்துருங்க, அங்க சந்திப்போன்னு சொல்லிட்டு நீங்க இவங்களை மட்டும் கூட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு போனீங்க நம்மனாலே பாதி அறிவு வந்துடும். வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய இடங்கள் எந்தெந்த வேட்பாளர் நிற்பாட்டிருக்காங்க? ஆக்சுவலா இந்த டிவிகேலையுமே ஒரு குற்றச்சாட்டு, சாதியை பார்த்து வேட்பாளர்கள் நிப்பாட்டுறாங்க. திருப்பரங்குன்றத்துல நிர்மல்குமார் நிப்பாட்டிருக்காங்க, அவர் யாரு, முன்னாடி எங்க இருந்தாரு, ஸோ இப்படிங்கிற விஷயங்கள் பேசுறாங்கல்ல.
அதை தாண்டி பெண்களுக்கான சம உரிமை கொடுப்பேன்னு சொல்றீங்க. நீங்க அதை தான் சொல்லி முன்னெடுத்து வைக்கிறீங்க. அப்படிங்கும்போது எங்க சம உரிமை கொடுத்தீங்க? சீட் எங்க இங்க பாதி பேருக்கு தானே கொடுத்துருக்கீங்க, காவாசி பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. இது நீங்க எப்படி சார் பாக்க? ஆமா, அதாவது அவருடைய கட்சியை வந்துட்டு முறைப்படுத்தவே இல்லை. ஒரு கட்டமைப்பு ரீதியான ஒரு கட்சி. இப்போ தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சினா விடுதலை சிறுத்தைகள். இப்போ சைதாப்பேட்டையில் இங்கே யார் ஆள் அப்படின்னு போதும், நாளைக்கு காத்தால சைதாப்பேட்டையில் ஒரு போராட்டம், இவ்வளோதான் வந்துட்டு அவர் சொல்லுவார். யார் சொல்லுவார்? அங்கே தலைமை நிலைய செயலாளர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு இங்கே இருக்கிற ஜேக்கப் சொல்லிட்டார் அப்படின்னோம்னா, அவர் திருமாவளவன் வந்து இறங்குறதுக்குள்ள இங்கே 1500 பேர் சேர்ந்துருவான். இது எப்படி அப்படின்னோம்னா கட்டமைப்பு தான். 4 ஃபோனை விட்டான்னா டக்கு 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 டக்குன்னு எல்லாரும் நாளை காத்தால தலைவர் வருவார், நாளை காத்தால வந்து ஜெயிச்சு தமிழ் வருவார், 1500 பேர் வந்துருவாங்க. திமுக அந்த மாதிரி ஏதாவது அறிக்கை கொடுக்குறாங்க, அதுவும் கிடையாது. போராட்டம்னு ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னா போதும், இங்கே 2000 பேர் கூட்டிடுவாங்க. இப்படி இருக்குதுன்னா கட்சியினுடைய அமைப்பு தான் காரணம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு செய்யப்படலை, ரசிகர் மன்றம் தான் அதை கம்ப்ளீட்டாக வந்துட்டு இவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அந்த புசியானதுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. அவர் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்க போகிறோம், இவ்வளோதான் சொல்கிறேன். வேட்புமனு தாக்கல் பண்ணது இல்லை, அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் நின்றுட்டு அறிமுகப்படுத்தும் போது அது என்ன சொன்னார், சொன்னார். மாலை வணக்கத்துக்கே வந்துட்டு பாவம் தமிழ் தள்ளாடிடுச்சு, அந்த மாதிரியான ஒரு கதை இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு பிரசாத் இருந்தார். இது என்ன விதமான மனநிலை? இந்த மந்திரம் போட்டு விட்டா எல்லாத்துக்கும் தலையாட்டுவாங்க, அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறாரு விஜய். எதுவுமே தெரியல. ஏன்னா இன்னைக்கு 233 தொகுதியில் தான் நிக்க போறாங்க. ஒரு ஆள் வந்து வெளில போயாச்சு. இல்லைங்க, அந்த நிக்கிறது நிக்காதது, அந்த வேட்பாளர்கள் அவங்க யாரு பின்னணி எல்லாமே வேட்புமனு ஃபில்அப் பண்றதுல என்ன சார் பிரச்சனை? கேட்டா கூட சொல்லுவாங்க. எதுவுமே தெரியாதுங்க. ஒரு கட்சி கட்டமைச்சா தான் அவன் வந்துட்டு உறுதியா வேலை செய்வான். நான் இந்த கட்சி இங்கத்துக்கு அத்தாரிட்டி அப்படின்ற உரிமை, வந்துருங்கடா நாளைக்கு அப்படின்னு சொன்னான்னா ஆட்டோமேட்டிக்கா 500 பேர் வந்து நிற்பான். ஏன்னா அவருக்கு இட 10 பேர் இருப்பான். அந்த 10 பேருக்கு இட 10 பேர் வட்ட செயலாளர் வரைக்கும் வர்றான்ல, அவனை சும்மா இருப்பானா? வாடா, அவன் வெயிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு வருவான்ல அவன். ரெண்டாவது அவங்க வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ்டா வருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்பட்ட பெசாதர் அப்படின்னா பெசாதர் இருப்பாங்க 10 பேர். அதான் பெசாதர், நான் போயிட்டு வந்துடுறோம், நாங்கள் 4 பேர் தான் போகிறோம் சரிதானா அப்படின்னா பெசாதர் இருப்பானுங்க. வந்துட்டு ஒன்னா தலைவா போயிட்டு பண்ணியாச்சு, உடனே நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் போட்டுட்டு போயிட்டு வாங்கடா எல்லாரும் டீ குடிக்கலாம், இளநீ குடிக்கலாம், அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி டிஸ்பர்ஸ் ஆயிடுவாங்க. எதுவுமே இல்லை, அன்ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி பற்றையே நடத்தல. இல்ல பேச்சு பற்ற இல்ல, பயிற்சி பற்ற இல்ல, கட்சி அமைப்பே இல்லை. அமைப்பு இருந்ததுன்னா தான் நீங்க எதையும் செய்ய முடியும். அமைப்பே கட்டப்படலை. கட்டப்படாதையே ஓட்டிக்கிட்டு போய் ஒரு கட்டத்துல மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கும் போது கூட நான் சொல்லிட்டேன் விஜய் கிட்ட, நீங்க போயிட்டு பார்த்து அதை நியமிங்க அப்படின்னு 60 பேரை நியமிச்சாரு. அது ஒரு வாரம் ஆச்சு அந்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் நடக்கல. இப்போ அந்த 60 பேர் தான் இவங்களுடைய வேட்பாளர்களா நிக்கிறாங்க. மற்றபடி வேற யாரில் கூடுதலா ஒரு 10 பேர் நிர்வாகிகள், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் யாரு என்ன எங்க இருந்து வந்தவங்க, கட்சியிலேருந்து வந்தவங்க, ஆமா பாஜக இருந்துட்டு நேற்று வரை இருந்தவன் நீ காத்தால கட்சியில சேர்ந்துட்டு சாயந்தரம் சீட் அவனுக்கு. அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை மக்கள் ஏத்துக்க போறது இல்ல. ரசிகன் எல்லாத்தையும் இல்ல, கொள்கையெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ரசிகன் ஏத்துக்கிற விடயங்கள் எல்லாத்தையுமே மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ரசிகன் படத்தை ஒரு முறையாவது பார்ப்பான், அவ்வளவுதான். மற்றபடி புஷியான சொல்ற மாதிரி 1.5 கோடி ஓட்டு எங்களுக்கு ஏற்கனவே இருக்குதுன்றதுலாம் சும்மா போய் 1.5 கோடி பேர் விஜய்க்காக ரசிகன் இருக்கான் அப்படின்னோம்னா விஜயனுடைய படம் ஒன்று 200 நாள் ஓடணும் இல்லையே. அதுவும் 3 நாளோட முடிஞ்சு போய்தான் கதை வசூல்லாம். அப்ப இதெல்லாம் வந்துட்டு சும்மாங்க ஏமாத்துறாங்க. ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பிம்ப கட்டுமானத்தை வந்துட்டு இது ஜான் ஆரோக்கியராஜ் பண்ண மிகப்பெரிய குற்றச்செயல். 2வது அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, விஜயை வச்சு தலித் கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸை திமுக கிட்ட வந்துட்டு கொண்டு வந்துடலாம், பிரிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சது 2வது தப்பு. திராவிட கட்சிகள் ரெண்டும் இவங்களுடைய உரிமைகளுக்காக ரொம்ப காலமா போராடி வந்து இந்த நாட்டிலேயே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலையும் கேரளத்துல கம்யூனிஸ்டுகள், அவர் ஐயா பிரணாய் விஜயன்ல அங்க இருந்த ஒரு பெரிய குரு நாராயண குரு போன்றவர்கள், இங்க இருந்த ஐயா வைகுந்தர், இங்க வள்ளலார் பெருமான், ஐயா தந்தை பெரியாரு, அண்ணா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஹையரார்கி, இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னோம்னா இந்த சாதிய ரீதியான சமூக ரீதியான ஒடுக்குமுறையெல்லாம் தெரிஞ்சிட்டாங்க. அதனுடைய ஒரு பெரிய அத்தாட்சி தான் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா மு கருணாநிதி வந்து உட்கார்ந்தது. இல்லாட்டி முடியுமா? அது புரட்சி, சமூக புரட்சி இல்லாம
கருணாநிதி பிறந்தது என்ன அப்படின்றதுல தெரியாத தமிழ்நாட்டில் எப்படி தூற்றப்பட்டது தஞ்சாவூர்லன்னு தெரியாதா? அதையெல்லாம் தாண்டி உடச்சிக்கிட்டு கொடித்தலையிலையும் ஜெயிக்கிறாரு, தஞ்சாவூர்லையும் ஜெயிக்கிறாரு, சைதாப்பேட்டையிலையும் ஜெயிக்கிறாரு, இது அண்ணா நகர்லையும் ஜெயிக்கிறாரு, துறைமுகத்திலையும் ஜெயிக்கிறாரு. சாவர வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாரு, முதல்வராகவும் இருந்தாரு. தோத்தாரு ஜெயிச்சாரு, தோத்தாரு ஜெயிச்சான். கட்சியை தூக்கி போட்டானுங்க எமர்ஜென்சியில், அதுலேயே ஒன்றும் பண்ண முடியல. அப்படியேப்பட்ட கட்சிக்கிட்ட வந்துட்டு நீ தலித்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்துட்டு தூக்கிட முடியுமா? இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீ தூக்கிட முடியுமா? அப்படி துண்டை போட்டு எம்ஜிஆரை பார்த்தவன் இன்ன வரைக்கும் எம்ஜிஆருடைய ரசிகன் மட்டும் இல்லை, தொண்டனா இருக்கான். அவனுக்கு தெரிஞ்ச அரசியல்ல 10% விஜய்க்கு தெரியாது. எம்ஜிஆர் ரசிகனுக்கு தெரிஞ்ச 10% அரசியல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ பெரிய ஆளு, உனக்கு தெரியல. அவனா அவ்வளோ பெரிய அரசியல் பண்ணவன், அவனை நம்பி தான் எம்ஜிஆர் அரசியல் பண்ணாரு. அப்படியாப்பட்டவன் ரசிகன். 72, 28 + 26, 54 வருஷம் அரசியல் அவனுக்கு கிட்ட இருக்குது. நீ யாரு? நீ வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லிக்கிட்டு ஒட்டுமொத்த குறைபாடும் உங்களுடைய பர்செப்ஷன்ல தான் இருக்குது. ஹவ் யூ பர்சீவ் திங்ஸ், நீ எப்படி புரிஞ்சுக்கிறன்றது தான். அதனால தான் புரிதலின்மை தெளிவின்மைன்னு நான் 2 விஷயத்த நான் சொன்னேன். இது அனைத்துமே காரணம் அவ்வளவுதான். இன்னொன்று, அவங்க தங்களுடைய குறைபாடுகளை மறைச்சு இன்னொருத்தர் மேல அந்த குற்றத்தை தூக்கி போடுறாங்க. திமுக இருந்துச்சு ஆட்சியில போட்டிங்க, இப்போ தேர்தல் ஆணையம் தான் எல்லாம் கண்ட்ரோலிங் பண்ணுது. அவங்ககிட்ட போட்ட என்ன சொல்ல போறாங்க? நீ எங்க கொடுத்தன்னு கேட்பாங்க. கொடுக்கறத ரிட்டர்ன்ல கொடுன்னுவாங்க. ரிட்டர்ன்ல கொடுத்தோடனே தூக்கி பத்திரிகையாளர்கள் வெளியிட்டுருவாங்க. இதெல்லாம் இல்லை போய் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்ட்டுருவாங்க. ஒன்று நீ எக்ஸ்போஸ் ஆகிடுவேன். போலீஸ்காரங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இன்னைக்கும் பாருங்க, அது வருச்சுன்னா போலீஸ் கமிஷனர் சொல்றாரு, அங்கே எல்லாமே என்ன அப்படின்னோம்னா, அங்கேயாவது மேலிடத்து அந்த அர்ச்சனா பட்நாயக் அவர் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க போடக்கூடிய உத்தரவு தான். அவங்க தான் சொல்லுவாங்க, இந்த இடத்துல கொடுத்துட்டீங்களா, ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, ஏதாவது கூடுதலாக தேவை என்ன, எஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ ஷி வில் பி ஆக்டிங் அஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இப்போ நாட் த கவர்னர், கரெக்ட், நாட் த சீஃப் மினிஸ்டர். அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு, கட்சி வேலை. அவர் இன்னைக்கு திமுக தலைவர், அவ்வளவுதான். இப்போ இவ்வளவு நடக்கக்கூடிய ஒரு இடத்துல எங்கேயோ இருந்து நீங்க தப்பா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை எப்படி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க? இல்ல படிச்ச இளைஞன் எப்படி ஒன்று எடுத்துக்குவான்? அடா எதுவுமே தெரியாத அவங்களுக்கு இந்த மக்கள்கிட்ட நாட்டை முன்னேற்றம் அப்படின்னோம்னா எங்கேருந்து வந்துட்டு நடக்க போகுதுன்னு நினைப்பானா இல்லையா? நான் சொல்லல, புரியுது புரியுது, கண்டிப்பா. திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஸோ அனலைசிங் தாவேகா, இவங்க வந்துட்டு அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ் அப்படின்றத விட அன்பிரிப்பேர்டு ஃபார் பாலிடிக்ஸ். புரியுது. தொடர்ச்சியா பார்ப்போம் அடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ச்சியா நடந்தா பரவாயில்ல. புரியுது சார். ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்துக்கு நன்றி சார்.